ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க வந்து ஒரு புதுசா ஒரு வீடு அல்லது ஃப்ளாட் வாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அப்போ உங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸு. இனிமே நீங்க பத்திரப்பதிவு பண்றதுக்காக சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு நேர்ல போகாமலே உங்க வேலைய ஈஸியா முடிக்கலாம். இப்போ இது விஷயமா தமிழ்நாடு அரசு அஃபிஷியலா ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அரசு வருகையில்லா ஆவணப்பதிவு பிரசன்ஸ்லெஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு புது திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வர போறாங்க. அதுக்கான ஜியோ பாஸ் ஆகிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, எப்போதுலேருந்து அமலுக்கு வரப்போகுது, யார் யாருக்கெல்லாம் இது பொருந்தும், எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. நம்ம தமிழ்நாடு பத்திரப்பதிவுத்துறை ஸ்டார் 3.0 அப்படின்னு ஒரு புது வெப்சைட் பார்த்தீங்கன்னா புது அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோட முதல் கட்டமாக பேஸ் 1, அதாவது எங்கே இருந்தாலும் பதிவு செய்யலாம், எனிவேர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே வருகையில்லா ஆவணப்பதிவு முறையை வந்து ஆகஸ்ட் 17 முதல் கட்டாயமாக்க அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆரம்பத்தில் எல்லா பத்திரப்பதிவிற்கும் இது கிடையாது சொல்லியிருக்காங்க. முதல் கட்டமாக 2 வகையான பத்திரப்பதிவுக்கு மட்டுமே இந்த ஆன்லைன் முறை கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. முதல் விற்பனை ஃப்ளாட் ப்ரமோட்டர்கள் மூலமாக விற்கப்படும் மனை, அதற்கான உரிமையை பத்திர வைப்பு டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீடு. அதுக்கப்புறம் முதல் விற்பனை ஃப்ளாட்டு, அப்புறம் அப்பார்ட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு சேல் ஆஃப் ஃப்ளாட்டுன்னு சொல்லுவாங்க. பில்டர்கள் மூலமாக விற்கப்படக்கூடிய புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள், அதற்கான உரிமை பத்திர வைப்பு. இது ரெண்டுத்துக்கும் இனிமேல் நீங்கள் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் நேரில் போகாமல் 100% ஆன்லைன்லேயே ரிஜிஸ்டர் பண்ண முடியும். சரி, ஆஃபீஸ்க்கே போகாமல் எப்படி பத்திரப்பதிவு நடக்கும் நீங்கள் கேட்கலாம். இந்த சிஸ்டம் மூலமாக வருஷத்தில் 365 நாளும் 24 மணி நேரமும் நீங்கள் எங்கே வேணும்னாலும் எந்த இடத்துல வேணும்னாலும் நீங்கள் டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணலாம். ஆன்லைனில் பத்திரப்பதிவு செய்கிறவங்க அப்புறம் சாட்சியோட டிஜிட்டல் புகைப்படம், பயோமெட்ரிக் கைரேகை, ஆதார் எண் இவையெல்லாம் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வைக்கிற கைரேகை ஆதார் டேட்டா பேஸில் இருக்கிற உங்களுடைய கைரேகையை ஒப்பிட்டு பார்த்துட்டு தான் உங்கள் அடையாளத்தை வந்து உறுதி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. நேரில் போய் பதிவு செய்கிறப்போ எப்படி வந்து அன்றைக்கே வந்து அப்ரூவ் பண்ணி அன்றைக்கே பத்திரத்தை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் இந்த நடைமுறையும் சொல்லியிருக்காங்க. இந்த வருகையில் ஆவணப்பதிவும் இது பொருந்தும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் பதிவுக்காக முன்பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் ப்ரீவியஸ் ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் இனி தேவையில்லை. இந்த புதிய முறைக்காக பேங்க் அதிகாரிகள், பில்டர்ஸ்கள், பத்திர எழுத்தாளர்களுக்கு அதாவது டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ்க்கெலாம் கடந்த ஜூன் மாதமே ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க. இதில் ஏதாவது சந்தேகம் வந்தால் உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக பதிவுத்துறை அதிகாரிகளும் ஸ்டார் பாயிண்ட் 3 சிஸ்டத்தை வடிவமைத்த டிசிஎஸ் தொழில்நுட்ப குழுவும் 2 பேரும் இணைந்து ஒரு பிரத்யேக கால் சென்டரும் பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கு. அந்த கால் சென்டருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ மக்களே, இந்த ஆகஸ்ட் 17 புதிய வீடு ஃப்ளாட் வாங்குறவங்களுக்கு இந்த ஆன்லைன் பத்திரப்பதிவு முறை ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஈஸியாகவும் அலைச்சலும் இல்லாமல் இருக்கும். அதே சமயம் லஞ்சமும் தவிர்க்கப்படும் சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் டேரெக்டாக எஸ்ஆர்ஓ ஆஃபீஸை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணுறப்போ, சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸை அப்ரோச் பண்ணுறப்போ லஞ்சம் இல்லாமல் எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது. இந்த ஆன்லைன் முறையினால இந்த லஞ்சம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக தவிர்க்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த முறையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இது மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? இது விஷயமா கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மக்கள் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர். நான் வேஸ்.